பார்க்க போறோம். சர்ப்பங்கள்னா முன்ன என்ன? சர்ப்பத்தின் ஆவினா அது என்னென்ன மாதிரி வேலை பார்க்கும்? தேள்கள்னா அது என்னென்ன மாதிரி வேலை பார்க்கும்? இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா ஆண்டவர் எவ்வளவோ கேட்டகரிஸ் இருந்தும் இந்த 2 மெயினா ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர் சொன்னதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கு. முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சதான் சர்ப்பத்தை பத்தி பார்த்துருவோம். ஏன்னா சர்ப்பம் மேக்சிமம் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம அதை லைட்டா நம்ம டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேள்கள் பத்தி பார்ப்போம். ஆதியாமத்துல இருக்கு, ஆதாம் ஏவாள்கிட்ட இருக்கு. சர்ப்பமானது ஆண்டவர் படைச்ச எல்லா ஜீவன்களை பார்க்க ரொம்ப தந்திரம் உள்ளதா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. தந்திரம்னா என்னங்க? தந்திரம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியாமம் 3:1 இருக்கு. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. ஸோ தந்திரம்ன்றது நமக்கு தெரியவே தெரியாது. பிசாசு நம்ம காதல பேசும்போது இது பிசாசின் சத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு அவ்வளோ தந்திரமா அவன் வருவான். அவன் பேசும்போது அவ்வளோ தந்திரமா இருக்கும். அதே மாதிரி தந்திரமுள்ள மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போதும் ரொம்ப நமக்கு ஸ்டார்டிங்லேயே கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளோ அவங்க 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 பேசுறதெல்லாம் ஸ்வீட்டா இருக்கும். அவங்க பேசுறதெல்லாம் இங்கே பாத்தீங்கன்னா ஏவாள் ஏமாந்து போனதே அப்படிதான். நிறைய ஸ்கேமர்ஸ் கூட இப்ப எல்லாம் இருக்காங்க. அந்த ஸ்கேமர்ஸ் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளே அப்படியே ஏமாத்துற அளவுக்கு அவ்வளோ இனிமையா பேசுவாங்க. நீங்க இதை மட்டும் இது பண்ணுங்க, இந்த இடத்துல மட்டும் நீங்க இது பண்ணி பாருங்க, இந்த இடத்துல மட்டும் நீங்க பணம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் பணம் போட்டு